வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் சண்டே நான் செஞ்ச குக்கிங்கை தான் உங்கள் கூட சின்ன விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் சண்டே கனவா கிரேவி பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். கரம் மசாலா சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிறேன். கனவாயை பொறுத்த வரைக்கும் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வந்துடும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு. கல் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கிடும். இதுக்கப்புறமா நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ ஸோ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சோம்போட பச்சை வாசனை போனோடனே வதக்கிட்டு இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது தக்காளியெலாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சோம்புத்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறது எதனாலனா இந்த சின்ன வெங்காயத்தோடு நல்லா மெர்ஜ் ஆகி சேர்ந்து நல்லா அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால தான் அதை வதக்கினதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாயும் தேவையான அளவுக்கு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வதங்குற அளவுக்கு. புதினா இலையும் மல்லி இலையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் நல்லா ரெட்டிஷாக இருக்கும். அது எதனாலனா மிளகாத்தூள் அரைக்கும் போது காஷ்மீரி சில்லி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு 2 கிலோ மிளகாத்தூள் அரைச்சோம் அப்படின்னா மிளகாய் அரைச்சோம்னா இல்லை 1/4 கிலோ அளவுக்கு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கலர் நல்லா ரெட்டிஷாக நல்லாயிருக்கும். நமக்கு கிரேவி குழம்பு எதுக்கு யூஸ் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். இதுவே நேச்சுரலாகவே நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமே சிக்கன் கிரேவி மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சீரகம் சோம்பு பெப்பர் இது மட்டும் கலந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணி நல்லா சுண்ட வைக்கிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு கிரேவி பதத்துக்கு நாம் இறக்கிட்டோம் அப்படின்னா கணவாய் சூப்பராக ரெடி ஆயிரும். பொரிக்கிறதுக்கு நகர மீன் தான் வாங்கியிருந்தோம் அன்னைக்கு. ஸோ நகர மீனையும் மசாலா ரெடி பண்ணி நான் ஆல்ரெடி பேஸ்ட்லாம் தடவி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதையும் இப்போ பொரிச்சிட்ருக்கேன். இந்த மீன் பொரிக்கிறதுக்கு 4 சின்ன வெங்காயம் 2 பெரிய பல் பூண்டு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா வச்சு அரைச்சிடணும். அரைச்சிட்டு அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் அரைச்சிக்கலாம், இல்லைனா மிக்சியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டு கூடயே தேவையான காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு 1 ட்ராப்ஸ் லெமன் ட்ராப்ஸ் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெதறி வச்சுட்டு ஒரு 25 to 40 மினிட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.